ஹாய் ஆல் எல்லாருக்கும் வெல்கம் டு கைஸ் ஃபேமிலி. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொன்னேன், நம்ம ஊரில் காவடி எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணுவாங்கன்னு. அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் சமைக்கல, அத்தை வீட்டில் தான் சமைச்சோம். அவங்க பாஸ்ட் ஒரு 45 இயர்ஸாக முருகருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலேயே அதுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலை எல்லாம் பார்த்துட்டாங்க. தக்காளி வெங்காயம் கட் பண்ணுறது, பூண்டு உரிக்கிறது, எல்லா வேலையும் முடிஞ்சுது. நானும் ஃபர்ஸ்ட் காலையிலேயே சமைச்சிருவாங்கன்னு நினச்சேன். அப்புறம் அக்கா தான் சொன்னாங்க, காலையில் சமைச்சா கெட்டு போயிடும் சீக்கிரம். 2 மணிக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் 5க்குள்ளே முடிஞ்சிடும். 8 மணிக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க. சிம்பிளாக ரைஸ், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு, பட்டாணி கூட்டு, மோர் அதை செஞ்சிடலாம் டிசைட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஒரு 6-7 பேர் வீட்டில் சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ யாரும் அவ்வளோவா சமைக்கிறதில்ல. ஜஸ்ட் ஒரு 2-3 வீட்டில் தான் சமைக்கிறாங்க. பரணி அந்த டைமில் இந்த ஊரில் அவ்வளோ பேர் இருப்பாங்க. காலையிலேயே எல்லாரும் வந்துடுவாங்க. வேலூர், குடியாத்தம், ஆம்பூர் அந்த சைட்லேருந்து நிறைய பேர் நடந்து வருவாங்க. வந்து பூஜை பண்ணிவிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 3 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. இது வருஷம் இங்கே நடக்கிற விஷயம்தான். திடீர்னு பார்த்தா ரொம்ப க்ளவுட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்படியே விட்டால் மழை வந்துருச்சுன்னா அப்புறம் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அக்காவுக்கும் அன்னைக்கும் டீ குடிக்க கூட டைம் கிடைக்காம போயிடுச்சு. பருப்பு, பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதெல்லாம் ஸ்டவ்லேயே வச்சுட்டாங்க. நம்ம நார்மலாக வீட்டுக்கு சாம்பார் வைக்கும்போது ஜஸ்ட் பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லாருக்கும் சமைக்கும்போது பருப்பு கொஞ்சம், பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து சமைச்சா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணி தான் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ரிலாக்ஸாகவே இருந்தாங்க. நான் வீட்டில் இருக்கும்போது சுவாதி கிட்ட காஃபி கேட்டேன். அங்கே வச்சு தரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு நான் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் இங்கே வந்த பிறகு அவள் காஃபி வச்சு அங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் நான் ஆல்ரெடி ஒன்ஸ் குடித்தேன். திரும்பவும் எல்லாரும் காஃபியை ஷேர் பண்ணி குடித்தோம். எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஜஸ்ட் ரைஸ் மட்டும்தான் செய்யணும். எல்லா சாமானும் கழுவி வச்சுட்டு அந்த பிளேஸை க்ளீனாக பெருக்கி வச்சுட்டோம். எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தாங்க. ஆல்ரெடி ரொம்ப க்ளவுடாக வேற இருந்துச்சு. யாரும் ஸ்டே பண்ணலை. இருந்தால் மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 6-6:30 மணிக்கெல்லாம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பம்பை வச்சு முருகருக்கு பூஜை பண்ணிட்டு அக்காவோட குலதெய்வத்தை வர வச்சு என்ன வேணுமோ அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே இருந்ததால மழை வந்தது யாருக்குமே தெரியல. கரண்ட் கட் பண்ண பிறகுதான் இங்கே மழை வந்துட்டு இருக்குன்னே எல்லாருக்கும் தெரியும். நானும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு இன்னும் செம்ம மழை வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.